ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே குற்றாலத்தில் சாரல் மழை விழும் இல்லையா, அந்த மாதிரி மெலிசாக தூறல் போட்டுட்டு அப்படியே நல்லா இழுத்து போர்த்திட்டு தூங்குற மாதிரியான ஒரு வெதர் தான் இருந்துச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஹஸ்பண்ட்க்கு கோதுமை தோசை பண்ணிவிட்டு எனக்கு பன் இருந்தது. ஸோ டீ கூட 2 பன்னு சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான். வந்து டீ குடிச்சிட்டு இருந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் படுத்துட்டு இருக்கானுங்க பாருங்கள். காலையிலேயே கைப்புள்ளையுமே கூட போட்டு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக அதே சமயம் செம்ம டேஸ்டியாக ஒரு லஞ்சு செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன், அதை வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுருந்தேன். அது வேகட்டும் அப்படின்ட்டு இப்போது மாப் போடணும். ஏற்கனவே காலையிலே கைப்புள்ள மீன்ஸ் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு தெரியாது இல்லையா, ரோபோ வேக்குமுக்கு தான் நான் பேர் கைப்புள்ளன்னு வச்சுருக்கேன். ஸோ காலையிலே அது வந்து பெருக்கிற வேலை முடிச்சிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே மாப்பு தான். இது ஆக்சுவலாக என்னோடய 3வது ஸ்ப்ரே மாப்பு. இதுதான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். ஒரு எலக்ட்ரிக் ஸ்ப்ரே மாப் வாங்கியிருந்தேன், சைனீஸ் பிராண்டு. அது ஒர்க் பண்ணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் துடைக்கிறதுக்குள்ளேயே சார்ஜ் வந்து போயிடுது. அதனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கிறதுனால அதை வச்சுட்டேன். நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரியும், நல்லா தான் க்ளீன் பண்ணுது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரூமு 1.5 ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே சார்ஜ் போயிடுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. அதனால் அதை வந்து இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நார்மல் மாப்புமே பார்த்திங்கன்னா ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, வேலை டக்குன்னு முடிஞ்சிருது. அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் நம்ம 2 ரூமுக்கு ஒரு தடவை அலசிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாகவும் துடைக்குது. ஸோ மற்ற மாப்புகளை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பின் மாப்பும் வச்சுருக்கேன், நார்மல் மாப்பும் வச்சுருக்கேன், இதே இதில் எலக்ட்ரிக் மாப்பும் இருக்குது. அகாரோவில் இருக்குது. அது வந்து நான் பார்த்தப்போ ஸ்டாக் இல்லாதனால ஏதோ ஒரு சைனீஸ் பிராண்ட் வாங்கிட்டேன். ரேட் கிட்டத்தட்ட அதே தான். பட் அது வந்து சார்ஜ் நிற்காதனால பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதை வந்து இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ஹேண்டியாக இருக்குது. 500-600க்குள்ளே தான் வாங்குவேன். 2 மாப்பு இது வரைக்கும் உடஞ்சிருக்கு. ஹேண்டிலெல்லாம் சரியாக தான் இருக்கும், அந்த கீழே இருக்கிறது மட்டும் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் மாற்றிடுறது. இதுவுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் வாங்கினேன், ஒரு 500 ருபீஸ்க்கு. பட் ஓகே, 5-6 மாதம் வந்தால் கூட போதும். ஈஸியாக இருக்குது வேலை. அதனால் அது இதுன்னு நிறைய வாங்கி என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரே மாப்பு ஓகே. ஸோ சோஃபா கடியிலலாம் போகாது. அதெல்லாம் எப்போயாவது 10 நாளைக்கு ஒரு தடவை துடைக்கணும் அப்படின்னா சோஃபாவை நகட்டிட்டு துடைக்கணும். இல்லைன்னா வேறு மாதிரி சிம்பிள் மாப்பு இருக்கும் பார்த்தீங்களா, ரவுண்டாக இல்லாமல் நீளமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு அளவுக்கு கட்டில் கடியில் சோஃபாக்குள்ளெல்லாம் போகும் அது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு மாப்பு பற்றி. ஸோ இன்றைக்கி கிரேவி பார்த்திங்கன்னா ஆஃப்கானி எக் கறி தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேன் சூட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல இந்த வெங்காயம் அதெல்லாம் வதக்கிக்கணும். இதுக்கு கரம் மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதோட அளவுகள் வந்து நான் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி இது சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வதக்கிட்டு ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் ஆக விட வேண்டாம். ரொம்ப சிம்பிளான கிரேவி, ஆனால் சூப்பராக இருக்கும். ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஸோ இதை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு கொஞ்சம் புதினா, மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுறேன். முட்டை காலையிலே வேக வச்சாச்சு. ஸோ அதை ஓடு எடுத்துட்டு அதையுமே கூட ஜஸ்ட்டு கீரல் போட்டு லைட்டாக கொஞ்சம் மசாலா போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ முட்டை உரிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தட்டிட்டு இப்படி ஒரு ரோல் பண்ணிட்டு எடுத்தோம்னா டக்குன்னு வந்து உரிக்க வந்துடும். நல்லா வெந்திருக்கணும். ஆனால் ஸ்டீமர்லேயே பார்த்திங்கன்னா நான் அலாம் வச்சு ஒரு 12 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணுவேன். அப்போ தான் நல்லா வேகும். வேகாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி தோல் டக்குன்னு உறிஞ்சி வராது நமக்கு. ஸோ இதுவுமே ஒரு குட்டி டிப்ஸு முட்டை தோல் உரிக்கிறதுக்கு. முட்டையை வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் இது பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் ப்ரிக் பண்ணிக்கலாம், உள்ள மசாலா போகணும் அப்படிங்கிறதுக்காக. நான் இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஷேப்பில். ஸோ அதனால் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம முட்டை வந்து மசாலா போட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம், உப்பு போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் போட்டு முட்டையை வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு இது நல்லா அதில் கோட்டார அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஸோ கடகடன் லஞ்சு முடிச்சுட்டு மகாராஜா மூவி பார்க்கலான் இருக்கேன்.
ஸோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ வாய்ஸ் ஓவர் தானே கொடுக்குறேன். மூவி சூப்பராக இருந்தது, மிஸ் பண்ணாதீங்க, கட்டாயமாக பாருங்கள். ரொம்ப நல்லா பெரிய பெரிய டைரக்டர் மூவிஸ் பார்க்குறத விட இந்த மாதிரி புது டைரக்டர் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். மலையாள படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியும் நல்லாயிருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் பார்த்தீங்க அந்த மகாராஜா படம், பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பேனில் திருப்பியும் கிரேவிக்காக ஆயில் வச்சுருக்கேன். வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கரம் மசாலா வாசனைக்கு வந்து நிற்கிறோம். நான் பாருங்க இங்கே டேய் நோ சிக்கன் போ, மம்மி முட்டை கிரேவி தான் பண்ண போகிறேன் போ. ஸோ எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, டெட்டுக்கு சிட்டுக்கும் கரம் மசாலா வாசனை வந்ததும் ஏதோ நான்வெஜ் சமைக்கிறேன் அப்படின்ட்டு சுற்றிட்டே இருக்கானுங்க. ஸோ பாருங்கள் அரைச்சிட்ருக்கேன். இப்பயும் கிச்சன் வாசல்லே தான் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அரைச்சி எடுத்தாச்சு, எண்ணெயும் சூடாயிடுச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வறுத்து பொடிச்ச ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிடணும். சிம்பிளான கிரேவி தான், ரிச்சாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ரெசிபி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டி தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்குறப்ப எப்பயும் போல் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டால் தான் திரியாமல் இருக்கும். ஸோ தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ரொம்ப திக்காக கிரேவி வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுவுமே கூட நல்லா கொதித்து வரப்போ பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த முட்டையை அது கூட சேர்த்து மூடி போட்டுட்டு ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது பண்ணிக்கணும். பாருங்கள் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவியுமே கூட. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கசூரி மேத்தி. ஸோ அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி. நேத்தி போட்டிருந்தேன் இல்லையா க்ரீமி ஆனியன் கிரேவி, அது கூட யாரோ இன்றைக்கி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக். இதுவுமே கூட ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான லஞ்ச் ரெடி. முதல்ல ஹஸ்பண்ட்க்கு சர்வ் பண்ணிவிட்டு நானுமே எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு தான் மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அவருக்கு 2 முட்டை இந்த கிரேவி, நான் பார்த்தீங்கன்னா முட்டை ஒன்று போதும் அப்படின்னு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சிப்ஸோடு சர்வ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த சாதம் அப்படின்னாலும் அப்பளம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வேறு லெவலில் இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.